சாம்பார் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, தீய விடாமல். அடுத்ததாக வந்து அதே ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாத அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து அதே ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இதையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லியை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், இதையும் வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கடுகையும் வந்து வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு 15 வரமிளகாயை வந்து தீய விடாத வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து 2 கொத்து கருவேப்பிலையும் வந்து வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அரைச்சிட்டா நம்மளோட சாம்பார் மசாலா ரெடி.